ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம கண்டிப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து மொபைலில் வந்து கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது ஆப்ஸ் இல்லாட்டி கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணோன்னே யூ ஆர் ஆஃப்லைன், செக் யுவர் கனெக்ஷன் அண்ட் கெட் நோட்டிஃபிகேஷன் வென் யூ ஆர் பேக் ஆன்லைன். அதாவது இந்த மாதிரி யூ ஆர் ஆஃப்லைன் ட்ரை அகெயின் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? ஸோ உங்களால் வந்து இந்த எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகிறனால இந்த ஆப்ஸ் கேம்ஸையுமே வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனாக நல்லாவே தான் இருக்குது, ஆனாலுமே யூ ஆர் ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி யூ ஆர் ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுமா இருந்துச்சுன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, டேட்டா ஆனில் தான் இருக்கா அப்படின்றத ஒருக்க வந்து ஷூர் பண்ணிடுங்க. அதோட வந்து டேட்டா ஆனில் இருந்தாலுமே உங்கள் மொபைலில் வந்து டேட்டா பேக்கேஜ் இருக்குமா அப்படின்றதையுமே செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து டேட்டா ஆனில் தான் இருக்கலாம், டேட்டா பேக்கேஜ் இருக்காட்டியுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னே யூ ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டேட்டா பேக்கேஜ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்மை வந்து ஒருக்கா செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து பாருங்கள் நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் ஆச்சுன்னா, நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ், சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இதில் சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. அப்படி கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குமா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து மொபைல் டேட்டாவுக்கு வந்து டிக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அன்டிக் பண்ணியிருக்குமா இருந்தாலுமே வந்து நம்மளுடைய மொபைல் டேட்டாவில் வந்து இந்த ப்ளே ஸ்டோரை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதனாலையுமே வந்து அந்த மாதிரி ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகலாம். ஸோ அதையுமே ஒருக்கா செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், அதாவது செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா அதில் வந்து சர்ச் பாரில் ப்ளே ஸ்டோர் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்துட்டு ஒருக்க வந்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து உள்ள டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து மொபைலில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ளே ஸ்டோரை வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், அந்த ஆஃப்லைன் அப்படின்ற மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுதான்னு. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இமெயில் ஐடி கொடுத்து புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால கூட வந்து இந்த யூஆ ஆஃப்லைன் அப்படின்ற மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகின இஷ்யூவை வந்து கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகின இஷ்யூ சால்வ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான மெத்தடாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் யூஆர் ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகின இஷ்யூ வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.